18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் உன் வீட்டிலேயே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் என பலமுறை சொல்லியும் உனக்கு என் மீது நம்பிக்கை வராமல் தானே கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் பெரிதாக நினைத்து பேசி வருந்தி வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். இப்போது நான் சொல்வதை கேள். நான் உன் வீட்டிலேயே இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருப்பதால் தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். ஏனெனில் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையும் உன் மனதை ஆட்டி படைத்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையும் எனக்கு தெரியும். அதை வெளியே அனுப்புவதற்காக தான் நான் உன் வீட்டு உள்ளே வந்துவிட்டேன். என்னை அலட்சியம் செய்து மீண்டும் மீண்டும் துன்பத்தில் சிக்கி உழலாதே என் தங்கமே. பல பேர் அவர்களுடைய தேவைக்காக உன்னிடம் வந்து பழகுகிறார்கள். அவர்களுக்கான தேவையை உன்னால் செய்ய முடியும் என தெரியும்போது உன்னை புகழ்ந்தும் பேசுகிறார்கள். அப்படி தேவைக்காக பழகுபவரும் தேவை வரும்போது புகழ்பவரும் மிகவும் ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை கொஞ்சம் தூரமாக வைத்துக்கொள். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு உன் வாழ்வில் பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பம் வந்தாலும் அடுத்த மனிதர் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதே. ஏனெனில் அதுவே கூட ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும் என் செல்லமே. உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ பணிவை காட்டிவிட வேணாம். ஏனெனில் அது உன் அடிமைத்தனத்தை காட்டிவிடும். யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதை காட்டிலும் பல மடங்கு மரியாதையை திரும்ப கொடுக்க பழகு. அதே நேரத்தில் உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ முகத்தை கூட காட்ட வேண்டாம் என் செல்லமே. அவர்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டாம். அவர்கள் வாசல் அருகில் போய் நிற்கவும் வேண்டாம். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்பையும் பாசத்தையும் காட்டுபவர்களிடம் ஒருபோதும் உன் கோபத்தை காட்டிவிட வேண்டாம். அப்படி உன்னை மதிப்பவர்களிடம் நீ கோப முகத்தையும் வெறுப்பு முகத்தையும் எரிச்சல் முகத்தையும் காட்டினால் அது உன் அதிகாரத்தை தானே காட்டுகிறது. அதன் பிறகு அதுவே உன் வாழ்வில் அழிவை உனக்கு தேடி தந்துவிடும். யார் நல்லவர்களோ, யார் உனக்காக நல்லது செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. தீயவற்றையும் தீமையையும் செய்துவிடாதே என் செல்லமே. சில நேரங்களில் யாராவது உன்னை குத்தி காட்டி தாழ்த்தி பேசினாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடு. ஏனெனில் அவர்கள் எதுக்கும் லாயக்கற்றவர்கள். அவரால் அது மட்டும்தானே செய்ய முடியும். அதை மட்டும் செய்துவிட்டு போகட்டும் என அவர்களை ஓரமாய் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேலைகளை பார். நான் உன்னுடனேயே இருந்து உன் குடும்பத்தை பாதுகாத்து உனக்கும் உன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நல்லது செய்து எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக தான் உன் இல்லத்திலேயே வந்து தங்கிவிட்டேன். எல்லாருமே தான் பிறரிடம் ஏமாறக்கூடாது என நினைக்கிறார்களே தவிர தான் யாரையும் ஏமாற்றக்கூடாது என நினைப்பதில்லை. நீயே உன் வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரு சிலர் அலட்சியமாக உனக்கு ஏமாற்றும்படி வாய்ப்பு கொடுக்கும்போது நீ அடுத்தவர்களை ஏமாற்றியிருக்கிறாய் என யோசித்துப்பார். எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தான் காத்திருக்கிறார்கள். கடையில் போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது மீண்டும் காசு கொடுப்பவர் அதிகமாகவே கொடுத்து விட்டால் அதை வேண்டாம் என நீ எத்தனை முறை திரும்ப கொடுத்திருக்கிறாய்? அல்லது அடுத்தவருடைய பணமோ பொருளோ கீழே விழுந்து கிடந்து அதை உன் கண்களில் பார்க்கும் பொழுது எத்தனை முறை அதை எடுத்து அடுத்தவருடையகள் யாருடையது என கேட்டு கொடுத்திருக்கிறாய்? எல்லா மனிதனுக்கும் ஆசையும் பேராசையும் பணத்தை பற்றிய பல கனவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதில் அரிதாக மிக ஒரு சிலர் மட்டும்தான் அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லாமே கால சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் நேரத்தையும் பொறுத்ததுதான். உன்னை உதாசீனம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் உன் நிழல் கூட நிற்கக்கூடாது என் செல்லமே. மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் நீ நல்லவன் என சொல்கிறார்கள் இந்த மனிதர்கள். அப்படிப்பட்ட நல்ல பெயர் உனக்கு ஒருபோதும் தேவையே இல்லை. நீ அடுத்தவர்களுக்கு நல்லவனாக இருக்க வேண்டுமென நான் உன்னை படைக்கவில்லை. நீ உனக்கும் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் நல்லவனாக இருக்கும்படி நல்ல செயல்களை செய்யக்கூடியவனாக நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பசாமியின் ஆசை. உன் வாழ்வில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் நீயே தனித்து எடுக்க தொடங்கிவிட்டால் அதன் விளைவாக நீ எதிர்கொள்ளும் தைரியமும் நிச்சயமாக உனக்கான நல்லதாகத்தான் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்கும் போது ஒரு சில முன்னுக்கு பின் முரணாக முடியக்கூடும். ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து விட வேண்டாம். இந்த உலகில் எல்லாவற்றையும் எல்லாருமே சரியாக செய்து முடிக்க முடியாது. எல்லாருமே எல்லா காரியங்களிலும் எடுத்தவுடனே வெற்றியை பெற்றுவிட முடியாது என் செல்லமே. ஒரு சில நேரங்களில் சறுக்கல்களும் தோல்விகளும் வந்தாலும் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். நான் உனக்கு துணையாயிருந்து
அடுத்த முறை நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டியே தீருவேன். எல்லாம் இனி நல்லதாகவே உனக்கு நடக்கும்.